கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பலி செலுத்தினான். அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. வரலையே சொல், சத்தம் வரலையே சொல். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த வார்த்தையை அடுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் பலி செலுத்தினது உண்மை, சர்வாங்க தகனபலி செலுத்தினது உண்மை. ஆனா அதை விட ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் பலி செலுத்தினார். ஆமென். எப்படி பலி செலுத்தினார்? அன்பு கூர்ந்து. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நிமிடம் உங்க மனசாட்சியை அவங்க கேட்டு பார்க்க போறோம். நான் என் மனசாட்சியை கேட்க, நீங்க உங்க மனசாட்சியை கேளுங்க. நீங்க யாரும் பதில் சொல்ல வேண்டாம். உங்க மனசை மட்டும் கேட்டு பாருங்க. உண்மையிலேயே கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? இல்ல ஞாயிற்றுக்கிழமையானா கர்த்தரை ஆராதிக்கணும், இல்ல வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கிற பெரியவங்க விட மாட்டாங்க, திட்டிடுவாங்க, வச்சுக்குவாங்க, கஞ்சி குத்த மாட்டாங்கன்னு வந்தோமா? இல்ல வேற வழி இல்ல, பாஸ்டனைக்கு போகாட்டி கட்டமான்னு நம்மளை திட்டுவாரு, வஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றோமா? இல்ல பாஸ்டர் போகலைன்னா சாபம் கீழம் கொடுத்துருவாரோ அப்படின்னு வந்தோமா? இல்ல சர்ச்சுக்கு போகாம வேலை வெட்டிக்கு போனா கைய கால உடைச்சு விட்டுருவாரு அப்படின்னு பயந்து வந்தோமா? இல்ல ஆராதனைக்கு போகலைன்னா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷன்ல வந்தோமா? இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேள்வி எடுத்து உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பதிலை கேட்டு பாருங்க. அந்த மனசாட்சி உங்களை சொல்லும் நீங்கள் யார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு தெரியல. எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாரும் பாடுறோம், எல்லாரும் ஆராதிக்கிறோம், எல்லாரும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா முழு இருதயத்தோடு கர்த்தரை மட்டுமே நேசித்து இந்த இடத்துல வந்தது எத்தனை பேர் அப்படிங்கிறத ஆராய்ந்துப்பா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க.